என் தங்கப்பிள்ளையை, சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை காலையில் விடியும் பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய ஒரு அக்காள் தங்கை 2 பேரும் சேர்ந்து உன் இல்லத்திற்கு வருவார்கள். இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியம் என்ன என்று உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட, இவர்கள் நினைக்கின்ற விஷயம் என்னவென்று உனக்கு முன்கூட்டியே வெளிச்சம் போட்டு காட்டிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வெள்ளிக்கிழமையினுடைய இரவு நேரத்தில் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட செய்தியினை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகளை நீ அறியாமல் இருக்கின்றாய். இனிமேல் என்ன நடக்கும் என்று நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் உனக்கு சொல்லிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு எந்நாளும் உன் தாயானவள் நான் தொடர்கின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தும். எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு தெளிவுபடுத்தும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் எண்ணி நீ வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்து போன நிலையில் இன்னமும் அல்லவா உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் முன் வந்து நிற்கிறார்கள். இன்னமும் உன்னை துன்பப்படுத்த இவர்கள் முன் வந்து நிற்கிறார்கள். இந்த நிலையை நாம் கடந்தே தீர வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நாம் என்னவென்று மீண்டு வந்துவிட வேண்டும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த தாயானவள் உன்னை தேடி வரவில்லை. உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமே எதிர்பார்த்து நான் உன்னை தினமும் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இன்றாவது என் பிள்ளையின் முகத்தில் புன்சிரிப்பை நாம் பார்த்து விட மாட்டோமா? இன்றாவது என் குழந்தை கஷ்டமில்லை என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடாதா? அம்மா, நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று என் பிள்ளை சொல்லிவிடாதா என்று சொல்லித்தான் அப்படி ஒரு பதிலை உன்னிடத்தில் எதிர்பார்த்துத்தான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த நிலையில் அவ்வளவு சாதாரணமாக எதையும் நீ நினைத்து விடாதே. உன்னை தேடி நான் வருகிற இந்த உண்மைகளை நீ எப்போதும் இல்லை என்று மறுத்து விடாதே. உனக்காக நான் இருக்கிறேன், எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்று மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே, இதையெல்லாம் நீ நன்கு புரிந்து கொண்ட விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக வெளிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தடுமாறி நின்று வழி தவறி சென்று கடைசியில் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு தெய்வம் ஒன்றே கதியென்று நீ கையெடுத்து வந்த பிள்ளை அல்லவா? தெய்வம் மட்டுமே நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நினைத்த என் பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தராமல் போய்விடுவேனா? உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு நான் உணர்த்தி விடாமல் சென்று விடுவேனா என்ன? உன் வாழ்க்கையை நீ என் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது அம்மா உனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு இன்னமும் நினைவில் இருக்கின்றது. நான் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக வருவேன் என்றும், எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவேன் என்றும் அம்மா உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இனிமேல் என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நீ கலங்குவதற்கு ஒன்றுமே இல்லை. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதை மட்டும் உணர்ந்தால் போதும். எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்று விடுவாய் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருந்தால் போதும். என் பிள்ளையே, இனிமேலும்
நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உன் கவனத்திற்கு வரவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை நீ சந்திக்க வேண்டிய ஒரு நிலை கூட உனக்கு வந்து விடலாம். ஒரு அக்காவும் ஒரு தங்கையும், அதாவது உடன் பிறந்த சகோதரிகள் 2 பேர் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்கப் போகிறார்கள், அல்லது உன்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தப் போகிறார்கள். இவர்கள் யாரென்று நீ உணர்ந்தால் நிச்சயமாக நல்லதை செய்ய வந்தால் பரவாயில்லை, தீயதை செய்ய வந்தால் அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதிலிருந்து நீ உனக்கானதை மீட்டெடுத்து விட வேண்டும் அல்லவா? நம்மை தேடி வந்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை யாரென்று தெரிந்துவிட்ட பிறகும் நாம் அவர்களை அனுமதிக்கலாமா? இவர்களின் எண்ணம் இதுதான் என்று தெரிந்த பிறகும் அதற்கு நாம் அனுமதி கொடுக்கலாமா? அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் முக்கியமாக இந்த விஷயத்தை இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நடந்து முடிந்தது இதுவரையிலும் உனக்கு வேதனைகளை கொடுத்தது என்று சுற்றி வந்த உறவுகளை யாரென்று நீ தெரிந்து கொண்டாயல்லவா? இவர்களினுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயல்லவா? எப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னை தேடி வருகின்றாலும் இந்த மனிதர்களை யார் என்று நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாக மாறியது இந்த வாழ்க்கை? இந்த சொந்த பந்தங்களுக்குள் சிக்கி சின்னா பின்னமாகி போனதுதான் உண்மை. வேண்டும் என்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் உன்னால் காலத்திற்கும் மறக்க முடியாது. எந்த நிலையிலும் உன்னால் இதை மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களை இவர்கள் தந்திருக்கின்றார்கள் அல்லவா? இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டி நீ இனிமேலும் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதனை எண்ணி சந்தோஷப்பட வேண்டிய நேரம். ஏன் தெரியுமா? உனக்கு அம்மாவின் அருள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயம்? ஆனால் என் பிள்ளை, உனக்கு நடக்கிறதே. நீ செய்த பல புண்ணியங்கள் இதற்கு காரணமாக இருக்குமா? நிச்சயமாக நீ செய்த பல புண்ணியத்தின் பலனாகத்தான் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனியும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விடாதே. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நீ நழுவ விட்டு விடாதே. தெய்வத்தின் அன்பு கொண்டு வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த தெய்வத்தின் மீது உன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக செலுத்துகின்ற பட்சத்தில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ நிறைவாக உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனையையும் நீ தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நடந்து முடிந்ததை எண்ணி கலங்காது. நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் சொல்வது போல நாளை உன் இல்லத்திற்கு வரக்கூடிய அக்காலும் தங்கையும் நிச்சயமாகவே ஒரு பேராபத்தை விளைவிக்கத்தான் வருகின்றார்கள். தெய்வம் துணை நின்று உன் இல்லத்தில் இருப்பதனால் இந்த விஷயம் உனக்கு என்னவென்று முன்கூட்டியே தெரிய வருகின்றது. இந்த சூழ்நிலையில் உன்னை தாண்டி வருகின்ற சில உண்மைகளை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட சந்தோஷத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நீ பேரானந்தத்தை அடைய முடியும் என்பதனை நம்பு. என் குழந்தையே, யாரெல்லாம் உன்னை என்னவாகவெல்லாம் ஆக்க நினைத்தார்களோ
அதற்கு காரணமாக இருந்த இந்த 2 பேர் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைகளாவர். இந்த அக்காளும் தங்கையும் பலகாலமாகவே உன்னுடைய இல்லத்தை நோட்டமிட்டு கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத கஷ்டங்கள் உனக்கு உருவாக இவர்கள் மிக பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டிய நேரம். இவர்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரிபடுத்த வேண்டிய நேரம். சரி, வீட்டிற்கு வருகின்றவர்களை முகத்தில் அடித்தார் போல வெளியில் போ என்று சொல்லிவிட முடியாது. அந்த குணம் என் பிள்ளைக்கு இல்லை. அதனால் எப்படி அவர்களை வரவிடாமல் செய்ய முடியும் என்று தானே நினைக்கிறாய்? என் குழந்தையே, வரட்டும். அவர்கள் எண்ணம் போல வந்துவிட்டு செல்லட்டும். ஒருபோதும் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி அவர்களிடத்தில் ஒருபோதும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. உன்னுடைய சூழ்நிலைகள் என்ன, நீ என்ன கஷ்டப்படுகின்றாய், எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற உண்மைகளை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிடாதே. இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளவும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற துன்பங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்தவும் தான் இவர்கள் உன் வீடு தேடி வருகிறார்கள். எப்பொழுதுமே யாராவது ஒருவர் வந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது 2 பேரும் சேர்ந்து வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக நாம் இதனை என்னவென்று கவனிக்க வேண்டும். இவர்களினுடைய மன எண்ணங்கள் என்னவாக இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இவர்கள் நம்முடைய உறவுகள் தானே, நம் தந்தையின் உடன் பிறந்தவர்களினுடைய பிள்ளைகள் தானே என்று சொல்லி இவர்களுக்கு நீ இடத்தை கொடுத்தாயானால் நிச்சயமாக தலைக்கு மேல் அமர்ந்து கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். இனிமேலும் என் குழந்தை, எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்ற இவர்களை நம்பிவிடாதே. என் பிள்ளையே, சூழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. எப்படி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா உன்னை அந்த இடத்திலேயே காயப்படுத்தி இந்த வாழ்க்கையையே வெறுக்க வைத்து விடலாம் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் என் பிள்ளை நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை இவர்கள் கொடுத்து விடுவார்கள். மிகப்பெரிய கஷ்டத்திற்குள் உன்னை தள்ளிவிட்டு விடுவார்கள். சூழ்ச்சிகள் பல உன்னை சூழ்ந்து வந்து உனக்குள் வேதனைகளை கொடுக்கும்படி இவர்கள் நிச்சயமாக நடந்து கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. இவர்களுக்காக விட்டு கொடுத்தது எல்லாம் போதும். இனிமேலும் எதையும் விட்டு கொடுக்காமல் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். பொய்யான அன்பை கொடுக்கின்ற இவர்களுக்கு நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். போலியான அன்பு, போலியான வாழ்க்கை என்று இவர்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதாவது பலன் உன்னிடத்தில் இருந்து கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் உன்னை சுற்றி சுற்றி வருவதும், மற்ற நேரங்களில் எல்லாம் உன்னை எப்படி காயப்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பதும் தான் இவர்களினுடைய முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ பெரிதுபடுத்தாமல் இந்த சூழ்நிலைகளில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா மாற்றங்களையும்
நிச்சயமாக நீ என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய். எப்பொழுதும் உஷாராக இரு, சுதாரிப்பாக இரு. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் பொறாமை எண்ணங்கள் கொண்ட தீய மனிதர்கள் என்பதனை மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.